எல்லாரும் பிள்ளை வரம் கேட்டு சிவன் கிட்ட போவாங்க. ஆனால் அந்த சிவமே வரமென்று நினச்சி பெற்ற பிள்ளைதான் முருகர். ஆதிசங்கரர் அவர் திருச்செந்தூரில் போயிட்டு முருகன் முன்னாடி நின்று பாடுனா நோய் தீரும்னு சிவன் சொல்கிறாரு ஆதிசங்கரர்கிட்ட. ஆதிசங்கரர், நான் சிவமே சொல்லி பாடின வாயில் எப்படி முருகனை நினச்சி பாடுவேன் அப்படின்னு சிவன்கிட்ட சொல்லியிருக்காரு. சிவன் சொன்னாராம், நீ முருகனுக்கு முன்னாடி நின்று என்ன நினச்சி பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிட்டு முருகர் முன்னாடி சிவனை நினச்சி பாடியிருக்காரு. பாடி முடித்தவுடனே அவருக்கு அந்த நோயும் தீர்ந்து போச்சு. காட்சி கொடுத்தது சிவன் அந்த ஜடாமுடியோடு சிவன் காட்சி கொடுத்துருக்காரு. இந்த ஆதிசங்கரருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன இது, முருகனை முன்னாடி நின்று கும்பிட்டா சிவன் தெரிகிறாரே. அப்போ தான் சிவன் சொல்லியிருக்கார், நான் வேறு முருகர் வேறு கிடையாது, முருகரே நானே